இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மேப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மேப்பிங்கை பற்றி டியூப்ல என்ன இருந்திருக்குன்னா பக்கத்திற்கு ஒப்பான சட்டங்களை படமாக்கும் செயற்பாடு மேப்பிங் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் பக்கத்துக்கு ஒப்பான சட்டங்களை இணைக்கும் செயற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னால் என்ன விஷயங்கள் இருக்குன்றது இன்னைக்கு பார்ப்போம். சரி, முதலாவது இந்த வெர்ச்சுவல் மெமரி ஏன் யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த வெர்ச்சுவல் மெமரி என்ற கான்செப்ட் எப்படி உருவாகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த உருவத்தை வச்சு பார்ப்போம். உருவத்தை வச்சு ஞாபகம் இருக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொசஸ் தான் நீல கலரில் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு ப்ராசஸ் ஒன்று வருது. இந்த ப்ராசஸை இப்போ மொத்தமாக டிரெக்டாக சிபியூ வேண்டி எடுக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்மளோட 1 நியூமன் கட்டமைப்பின்படி என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரதான நினைவகம் ரம்முக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ரம்ல இருந்து தான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக சிபியூ வேண்டி எடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது ரம்முக்கு தான் வரும். சரி, இப்போ ஒரு ப்ராசஸ் வரும். இந்த ப்ராசஸோட சைஸையும் பாருங்க, ரம்ட சைஸையும் பாருங்க. அந்த கருப்பு கலரையும் கலக்கிறது ரம். சரியா, இதே துண்டு துண்டு உடச்சிக்கணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டங்களை குறிக்கிறதுக்காக துண்டு துண்டு உடச்சிக்கணும். இப்போ பாருங்க, இந்த ப்ராசஸாக அந்த ரம்ல மொத்தமாக தாங்கிடுமா வைக்கலுமான்னு பார்த்தா வைக்கலாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் பெருசாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த ப்ராசஸை நம்மளால செய்யலாம் போயிடும். அப்போ இந்த டைமில் தான் வெர்ச்சுவல் மெமரி என்ற ஒரு ஃபீச்சர் வந்து ஆக்டிவேட் ஆகும். என்ன நடக்கும்னா இங்கே பாருங்க, ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் எப்போவுமே ஒரு ப்ராசஸை விட இருந்தாலும் சரி, நம்ம விட இருந்தாலும் சரி பெருசாக தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் பெருசாக தான் இருக்குது. இப்போ பெருசாக இருக்கிற இந்த ஹார்ட் டிஸ்க் தானே இதை துண்டு துண்டா உடச்சி வச்சுக்கோம். பக்கம் பண்ணி காட்டுறதுக்காக உடச்சி வச்சுக்கோம். ஆனால் இப்போ இந்த மொத்த ஹார்ட் டிஸ்கையுமே வெர்ச்சுவல் மெமரியாக யூஸ் பண்ண போதான்னு கேட்டால் இல்லை. ஹார்ட் டிஸ்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் யூஸ் பண்ண முடியும். இப்போப்பா இந்த ரெட் லைனால இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இதில் பக்கத்தில் நம்பர் எல்லாம் சும்மா கொண்டு போடுறேன். ஐசிடியை பொறுத்த மட்டும் 0 என்ன இது பண்ணுவோம். போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா துண்டு துண்டா உடைக்கும். என்ன பண்ண போது துண்டு துண்டா உடைக்கும். 4 துண்டு இருக்குமா, 4 துண்டா உடைக்கும். இப்ப ரம்மால தாங்கக்கூடிய அளவை மட்டும் அதை எடுக்கும். எடுத்து வச்சு குறிப்பிட்ட சட்டத்தில் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதால தாங்க முடியாத இல்லாட்டி தற்போதைக்கு தேவையில்லாத சில பகுதிகள் இருக்குதான். இப்ப இந்த 3 பகுதியும் இந்த 3 பகுதியை என்ன பண்ணுறா அப்படி ஹார்ட் டிஸ்க்கு தள்ளி விடுவார். அதாவது வெர்ச்சுவல் மெமரிக்கு தள்ளி விட்டுட்டு இதுக்குரிய வேலை முடிஞ்சோடனே இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்குரிய தேவைப்பாடு ஏற்படுறாங்க. அதை அங்கிருந்து இங்கே திரும்ப எடுப்பார். இதை அங்கே கொண்டே வைப்பார். இல்லாட்டி இதில் வேலை முடிஞ்சா இதை அனுப்பி விட்டுருவார். மொத்தமாக அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிப்பார். இதுதான் வெர்ச்சுவல் மெமரியோட ஃபீச்சர். இப்போ இந்த இடத்த வேறு அனுப்புறாருன்னு சொன்னேன், அங்கிருந்து எடுக்காருன்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை கொண்டே நம்ம இடத்த வைக்க வேண்டாம். அதை எங்கே வச்சோம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அதை எடுக்க திரும்ப. அப்படிதான் எங்கே வச்சிட்டோம்டே மறந்து போயிட்டோம்டா தேடி கண்டுபிடிச்சா எடுக்கும். அப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்து குயிக்காக தேடி எடுக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. நம்மளோட ஒரு ப்ராசஸை முடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம என்ன ஃபாஸ்ட்டாக தான் ப்ராசஸ் முடியணும்னு எதிர்பார்ப்போம். அப்போ இதுக்காகத்தான் இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது இது எங்கே போய் சேமிக்கப்படுது, எங்கேருந்து நம்மக்கிட்ட திரும்ப வரப்போகுது, இப்படின்றதுக்காக தான் நம்ம அட்ரஸ்களை யூஸ் பண்ணுறோம். அப்படி இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வாரதுகளுக்கு கொடுக்கப்படுற அட்ரஸுக்கு பேர் வந்து வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் என்று சொல்லுவோம். ரம்முக்குள்ளே போய் சேவ் ஆகிற ஆக்களுக்கு இல்லாட்டி ரம்மில் இருந்து போகிற ஆக்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குதானே, அந்த அட்ரஸுக்கு பேர் வந்து பிரைமரி மெமரி அட்ரஸ் என்று சொல்லுவோம். அதாவது பௌதீக முகவரி என்று சொல்லுவோம், அது மாய முகவரி என்று சொல்லுவோம். சரி, இந்த மாய முகவரிகளோட பிட்ஸ் எண்ணிக்கையெல்லாம் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். இப்போ இந்த இடத்த இந்த ப்ராசஸ் பிரிஞ்சு போகுது தானே, ரம்முக்கு வராமல் வெர்ச்சுவல் மெமரிக்கு போகுது தானே. இப்படி போகிற ப்ராசஸை பற்றின டீட்டெயில், அதாவது இது எந்த பக்கத்துக்கு போகுது, என்ன சைஸோட போகுது, இது போய் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க போகுது, இப்படிப்பட்ட அந்த டீட்டெயில் இதில் இருக்குதானே. அந்த டீட்டெயில் ரம்முக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தா இது குறிப்பிட்ட ஒரு பிளாக்ல சேவ் ஆகும். சரியா, தெரிஞ்சிருக்குமா இருந்தா குறிப்பிட்ட ஒரு பிளாக்ல சேவ் ஆகும். ஒரு ப்ராசஸுக்குரியதான் அந்த பிளாக்ல சேவ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, வேறதுக்குரியது சேவ் ஆகும். அப்போ இந்த 3 ப்ராசஸுக்கும் அப்படி போகிறது சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இந்த 3 ப்ராசஸுக்கும் இங்கேருந்து வெர்ச்சுவல் மெமரிக்கு போக போகுது. அது எங்கே போகுது, எங்கே இருக்க போகுது, எங்கேருந்து நம்மக்கிட்ட திரும்ப வரப்போகுது, இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கேன்னு வைப்போம். தெரிஞ்சிருந்தா ஒரு இடத்துல சேவ் ஆகும்.
அப்படி சேவ் ஆகுதானே, ஒரு முறையில சேவ் ஆகுதானே, அதுக்கு பேர் தான் பக்க அட்டவணைன்னு சொல்லுவோம். இந்த பாருங்க பக்க அட்டவணை. இப்ப இந்த பக்க அட்டவணையை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தானே, பேஜ் நம்பர் தானே, ஃப்ரேம் நம்பர் விளங்குதா, ஃப்ரேம் நம்பர் விளங்குதா. இந்த ஃப்ரேம் நம்பர் உண்மையிலேயே அங்கே இருக்கிற மாதிரி 1 2 3 தான் போடுறேன். நான் பைனரிலையும் சில இடத்த போட்டிருப்பாங்க, அப்போ நான் பைனரியில் போட்டிருக்கேன். அதுக்கு அப்போ பேஜ் நம்பரை நம்ம 1 2 3 கொடுக்குறாண்டு கேட்டால் இல்லை. அட்ரஸ் எப்பயுமே பைனரியில் எழுதுவோம். 1 இருக்கேன்டா பேஜுக்காக எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களோ அந்த கவுண்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப மாற்றி கொடுக்கும். சரியா, அதில் நம்ம வழக்கமாக இதுக்கு முதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி இருக்குதாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த முதலாவது பக்கத்தில் இருக்கிற தரவுகள் வந்து தரவுகளை பற்றின டீட்டெயில், இந்த முதலாவது பக்கத்தில் இருக்கிற தரவுகளை பற்றின அவ்வளவு டீட்டெயிலும் எந்த சட்டகத்தில் இருக்குமென்னா இந்த சட்டகத்தில் இருக்கு. அதாவது இப்போ ரம் வந்துட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். சரியா, இங்கே ரம் வந்துட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். முதலாவது பக்கத்தில் இருக்கிற ஆள் இவர் தான் வச்சுக்கொள்வோம். சரியா, இந்த இருக்கிற இவர் தான் முதலாவது பக்கத்துக்குரிய ஆளுன்னு வச்சுக்கொள்வோம். இந்த முதலாவது பக்கத்துக்குரிய ஆள் இருக்கிறாரு, இவர் இப்போ ரம்முக்கு தேவைப்படுறாரு. ரம்முக்கு தேவைப்படுறாருன்னா ரம் ஃபர்ஸ்ட் இங்கே வருவார். தம்பி அந்த முதலாவது ப்ரோசஸ்காரன் ஆர்ட்ட நிற்கான். முதலாவது பக்கத்துக்குரிய காரன் அவன் அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னா நான் ஆர்ட்ட போகணும்னு கேட்பேன். இங்கே வந்து பார்த்தா ஃப்ரேம் நம்பர் முதலாவதுக்கு என்ன இருக்கு, முதலாவது பக்கத்துக்கு என்ன ஃப்ரேம் நம்பர் இருக்கு, இந்த ஃப்ரேம் நம்பர் இருக்கு. அப்போ முதலாவது பக்கத்தில் வெர்ச்சுவல் மெமரியில் இருக்கிற முதலாவது பக்கத்தில் இருக்கிற தரவுகளை ஆறாவது அணுகணுமா இருந்தா முதல்ல அதை பற்றின தகவல்கள் எங்கே இருக்குமெண்டா இந்த ஃப்ரேம் நம்பர் இருக்கு. சரியா, இது விளங்கிட்டா. ரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமென்னா இந்த ஃப்ரேமுக்கு போகும். ஃப்ரேமுக்கு போயிட்டு முதலாவது பக்கத்தில் ஆறு இருக்கா, எந்த அளவுக்கு ப்ரொசஸோட இருக்காரு, என்ன வேலையா அவர் அங்கே போனவர், இப்போ வர எடுக்கலாமான்ற வரைக்கும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு தேவையா இந்த ஃப்ரேம் நம்பருக்குள்ளே அந்த முதலாவது பக்கத்தை பற்றின அவ்வளோ டீட்டெயிலும் இருக்கு. இப்போ இதுக்கு பிறகுதான் டிரெக்டாக போய் முதலாவது பக்கத்தில் இருந்து விஷயத்தை எடுப்பேன். இப்போ நான் சொன்னேன் தானே, இந்த ஃப்ரேமில் முதலாவது பக்கத்தை பற்றின டீட்டெயில் எல்லாம் இருக்குமென்னு சொன்னேன் தானே. அப்படி இருக்குமா இருந்தால் கொண்டு போடும். அதாவது ரம்முக்கு இந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் எங்கே இருக்கு, எப்படிப்பட்ட விஷயத்தோட இருக்கு, என்ன கெப்பாசிட்டியோட இருக்குன்ற விஷயமெல்லாம் ரம்முக்கு தெரிஞ்சிருக்குன்ற காரணத்தால் இந்த உண்டு இல்லை பிட்டில் ஒன்று போடும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் என்னென்னா, இந்த பக்கத்தில் இருந்து இந்த ஃப்ரேமுக்கு அந்த தரவுகள் வந்து சேரலாம்னு அர்த்தம். கேள்வி செய்யக்குள்ள இது விளங்கு செய்யலாம். இப்போதைக்கு இப்படி தான் சொல்லுவேன். இப்போ இங்கே பூச்சியம் வண்டி இருக்குதானே, பூச்சியம் வண்டி இருக்கின்ற என்ன அர்த்தம்னா இந்த பக்கத்தை பற்றின எந்த ஒரு தரவுகளுமே இந்த ஃப்ரேம்ல இல்லை. அதாவது இந்த ரெண்டாவது பக்கம் உண்மையில இல்லை. சரியா, இந்த ரெண்டாவது பக்கத்துக்குள்ள என்னென்ன தரவுகள் இருக்கு, என்ன கெப்பாசிட்டியில் இருக்கு, எதோட சம்பந்தப்பட்ட தரவுகள் என்ற எந்த ஒரு விஷயமுமே இந்த ஃப்ரேம்ல இல்லை. இந்த பக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஃப்ரேம் வந்து இதுதான். இந்த ஃப்ரேம்ல இங்க பூஜ்ஜியம் இருக்கண்டா இந்த ஃப்ரேம்ல இந்த பக்கத்தை பத்தின எந்த ஒரு தகவலுமே இல்லை. அப்ப ரம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுமெண்டா ஃபெச் என்ற ஒரு செயற்பாடை செய்யும். ஃபெச் என்ற ஒரு செயற்பாடை செஞ்சு இந்த பூஜ்ஜியம் இருக்குதானே, இந்த பூஜ்ஜியத்தை ஒன்றா மாற்றும். ஏன் ஒன்றா மாற்றுன்னா உண்மையிலே போய் ரெண்டாம் பக்கத்தை ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. அங்கே ஏதாவது தரவு இருக்கி, எதையோடாவது சம்பந்தப்பட்ட தரவுகள் இருக்கண்டா அதை கொண்டு வந்து சொல்லும். சரி, இந்த ஃப்ரேம் நம்பர் வச்சிரு, அங்கே ஒரு தரவு இருக்கி, நீ இதை வச்சிருன்னு சொல்லு. அப்படி வச்சிருக்கேன் சொல்லக்குள்ள இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டானே உண்மையிலே அங்கே ஒரு தரவு இருக்கேன். அப்போ பூஜ்ஜியமாக இருந்தும் ஒன்றா மாறும். பூஜ்ஜியமாக இருக்கிற ஒன்று திரும்ப ஒன்றா மாறணும்னா ஃபெச் என்ற செயற்பாடு நடக்கும். சரியா, இப்போ இந்த இடத்த உண்மையிலே அந்த ரெண்டாவது பக்கத்தில் எந்த ஒரு தரவுமே இல்லைன்னு வச்சுக்கணும். அந்த அங்கே வச்சு சர்ச் பண்ணி பார்த்துச்சு ஒரு தரவுமே இல்லைன்னா ஃபெச் பண்ணதுக்கு பிறகு இது பூஜ்ஜியத்தில் இருக்கு. இவ்வளோதான் அதுக்குரிய வித்தியாசம். சரியா, இவ்வளோதான் மெப்பிங். இப்போ என்ன அர்த்தம்னா இது அட்ரஸ்ல இருந்து இது அட்ரஸுக்கு மாறும். எப்படி மாறுது, என்ன விஷயம் பண்ணுறதுலாம் கேள்வி செய்யறதுல பார்ப்போம். சரிப்பா, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். போன கேள்வியில் என்ன பார்த்துருக்கோம்னா இடப்பெயர்ச்சியை வச்சு காண்றோம்னு பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ விளங்கிக்க மாட்டேங்குது. என்ன இதை பார்த்தா தான் பெஸ்ட் அது விளங்கும். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேஜ் டேபிள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு கீழே. சரியா, அதில் நமக்கு 3 டேபிள் தந்திருக்காங்க. ஒன்று வந்து பக்கமும் எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பக்கம் சட்டகன் உண்டு இல்லை, இதுதான் நம்ம உண்மையான பேஜ் டேபிள். அடுத்தது வந்து சட்டகத்தை பற்றி தந்திருக்காங்க, சட்டகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்க, சட்டகத்துக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கௌண்ட்டும் சரி, பக்கத்துக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கௌண்ட்டும் சரி ஈக்குவலாக தான் இருக்கு. ஏன் ஈக்குவலாக இருக்குமென்னு கேட்டால் முதலாவது விஷயம் பக்க சைஸும் சமன், சட்டக சைஸும் சமன். அப்போ அதை ஒரு பைட்டால பிரிக்கக்குள்ள வரப்போற இடப்பெயர்ச்சியோட கவுண்ட் வந்து சமனா தான் வரும். அதாவது அந்த இடப்பெயர்ச்சியோட கவுண்ட் தான் ஒரு பக்கத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு சட்டத்துக்குள்ள இருக்க போற
இடப்பெயர்ச்சி இல்லாட்டி என்னது இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துக்குள்ள இருக்க போற இடப்பெயர்ச்சி அந்த இடப்பெயர்ச்சி கவுண்ட் தான், ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கிற இடப்பெயர்ச்சி கவுண்டும் அந்த இடப்பெயர்ச்சி கவுண்ட் தான். இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். என்னன்னா இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முகவரிகள் மாறுற டைம் வந்து முன்னுக்கு இருக்கிற பக்கத்துக்கு பதிலாக சட்டகம் வரலாம், சட்டகத்துக்கு பதிலாக பக்கம் வரலாம். ஒரு நாளும் இடப்பெயர்ச்சி என்பது மாறாது. இந்த பக்கத்துல என்ன இடப்பெயர்ச்சியில் இருக்கோ அதே இடப்பெயர்ச்சியில போய் சட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. சரியா? இப்ப அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை குறிச்சு வச்சுக்கொள்வோம். வர்ச்சுவல் மெமரி வந்து என்ன சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 512 பைட்டா, 512 பைட். அப்ப இது ஒரு பைட் வாரியாக மோரிடுனாக்க ஒரு பைட். அடுத்தது பக்கம் ஒன்ற சைஸ் வந்து பக்கம் ஒன்ற கொள்ளளவு வந்து 16 பைட். பிரைமரி மெமரியோட சைஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 256 பைட். சரி, 256 பைட். இப்ப கேள்விக்கு வரும். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஒரு பொம்மை மாதிரி ஒரு இமோஜி போட்டிருக்காங்களா, அந்த இமோஜி என்றால் ஒரு துர்சைன்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த முதலாவது பக்கத்துக்குள்ள, அதாவது முதலாம் பக்கத்துக்குள்ள 15வது பயிற்சியில ஒரு சைனர்கள் இருக்கு. விளங்குதா? பார்த்தா விளங்குது தானே? ஹலோ, உங்களுக்கு பார்த்தா விளங்குது தானே? 31வது பக்கத்துக்குள்ள 2வது பயிற்சியில ஒரு சைனர்கள் இருக்கு. அதுவும் பார்த்தா விளங்குது தானே? ஓகே. இப்ப அதைத்தான் முதலாவது செக்ஷனுக்குள்ளெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம் பக்க பிட்ஸ் வந்து எத்தனை வரும்னு கேட்டிருக்காங்க. பக்க பிட்ஸ் வந்து எத்தனை வரும்னு கேட்டிருக்காங்க. பக்க பிட்ஸ் காண்றதுக்கு நம்மகிட்ட வர்ச்சுவல் மெமரியோட கவுண்ட் இருக்கு. சரியா? பக்கம் ஒன்று கொள்ளளவு இருக்கு. ரெண்டாலையும் பிரிச்சு விட்டோம்னா பக்கத்துல பிட்ஸ் பக்கங்கள் எண்ணிக்கை வரப்போகுது. அந்த பக்கங்கள் எண்ணிக்கையை 2 அடுக்குக்கு மாத்தினோம்னா அடுக்குல வரப்போற பெருமாள் தான் பக்கத்துக்காக யூஸ் பண்ற பிட்ஸ். முதலாவது பார்ப்போம். நான் நார்மலா எழுதுறேன். ஈக்குவேஷன் போடுறேன். முதலாவது ஒழுங்கா ஈக்குவேஷன் எழுத போறேன். அடுத்தது பிரதியிட போறேன். அடுத்ததெல்லாம் விட கொடுக்க போறேன். நான் சும்மா ஈஸிக்காக குயிக் அழிட்டுலாம். பிரிச்சு விட்டீங்கன்னா 2 5 வரப்போகுது. அதாவது 32 பக்கங்கள் என்று வரப்போகுது. இந்த 5 தான் பக்கத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட பிட்ஸ். 5 பிட்ஸ். சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். பேச்சுக்காக எத்தனை பிட்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. பேச்சில பிட்ஸை காண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பேச்சில ஈக்குவேஷன்ல இருக்கு. பேச்சில எண்ணிக்கை தெரியும். பேச்சில எண்ணிக்கை தெரிஞ்சோம்னா அதை 2 இடத்துக்கு மாறினோம்னா பேச்சில பிட்ஸ் கிடைக்கும். பேச்சில எண்ணிக்கை. சரிதானே? பேச்சில எண்ணிக்கை எப்படி காணலாம்னா 16 பைட் இருக்கா, அத ஒரு பைட், அதாவது ஒரு பக்க அளவு இல்லாட்டி ஒரு சட்ட அளவு ஈக்குவேஷன் எழுதுங்க, பிரதியிடுங்க, கடைசியா விட கொடுங்க. ஒரு பக்க அளவு இல்லாட்டி ஒரு சட்ட அளவை ஒரு பைட்டால பிரிக்கணும். பிரிச்சா வாரத்துக்கு வார கவுண்ட் தான் எத்தனை பேச்சுகள் இருக்குன்னு சொல்ல போது 16 பேச்சுகள் இருக்கு. சரியா? 16 பேச்சுகள் இருக்க போகுது. 16 பேச்சின் 2 நடுக்கு மாற்றோம்னா 2 4 வரப்போகுது. இந்த 4 தான் இதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பிட்ஸ். 4 பிட் இதுக்காக பேச்சுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பிட். இப்படி வட்டம் போட்டுலாம் காட்டுறதுல பேச்சு பிட் சமன் 4 பிட்னு கொடுக்குது. சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஆகவே மாயநிலை முகவரிக்குரிய பிட்ஸ் எத்தனை வரும் கேட்டிருக்காங்க. நார்மலா சொல்லலாம் 2 வழிகள் இருக்கு. ஒன்று பக்கம் 5 பிட்டா, பேச்சு 4 பிட்டுன்னா 2ஐயும் கூட்டம்னா 9 பிட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி 512 பைட் இருக்கு. இது பைட் வாரியாக மூடிடத்தக்க கணினி. அப்ப அந்த 512 பைட்டை 2 நடுக்குக்கு மாத்தினா அது வந்து மாய நினைவகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்கள் எண்ணிக்கையா இருக்கு. 2 9 வரப்போ 9 பிட்ஸ் கொடுக்கலாம். இந்த 2ல இருந்தாலும் சட்டக பிட்ஸ் எத்தனை வரும் கேட்டிருக்காங்க. சட்டகத்துல கவுண்ட காணும். இன்றைக்கு இங்க நம்ம 512 16 பிரிச்ச மாதிரி 256 16 பிரிக்கிற மாதிரி வரும். 2 நெட்டின்கள் 2 நெட்டின்கள் 2 4 வரும். 2 4 சட்டகங்கள் வரும். அப்ப அந்த 4 தான் சட்டத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட பிட்ஸ். 4 பிட்ஸ் வரும். சரியா? அடுத்தது
இங்க பேஜ் டேபிள பாருங்க சரியா. பேஜ் டேபிள்ல இருக்கிற சட்ட எண் வந்து 4 இலக்கத்துல இருக்கு. விளங்குதா? அது விளங்குதா? 4 இலக்கமா இருக்கு. இங்க சட்டத்துக்காக எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? 4 பிட்ஸ் தானே யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 4 பிட்ஸ் தான் அங்க 4 இருக்கு. 0 என்ற இலக்கத்தையும் அங்க எப்படி சொல்லியிருக்காங்க? 0 0 0 தான் சொல்லியிருக்காங்க. அங்க 15 என்ற இலக்கத்தை அது கட்டாயம் 1 1 1 1 1 சொல்லணும். 10 என்ற இலக்கத்தையும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. 7 என்ற இலக்கத்தை பாருங்க. சாரி 7 என்ற இலக்கம் இல்ல, 3 என்ற இலக்கத்தை விரும்பினா 1 1 போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா சட்டத்துக்காக யூஸ் பண்ற பிட்ஸ் வந்து 4 பிட்ஸ். அதால 0 0 1 1 சொல்லியிருக்காங்க. சட்டத்துக்கு 4 பிட்ஸ் யூஸ் பண்றதால இந்த விஷயம் விளங்கி கொள்ளணும். இந்த அடுத்தது பௌதிக நினைவகத்துக்காக எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 256 நேரம் மாத்தியும் 8 பிட்னு கொடுக்கலாம். இல்லாட்டி சட்டக பிட்ஸ் வந்து 4, பேச்சு பிட்ஸ் வந்து 4. அப்போ வெர்ச்சுவல் மெமரியோட அட்ரஸ் வந்து 8 பிட்டில் வரப்போகுது. அந்த 8 பிட் தான் பிரைமரி வெர்ச்சுவல் மெமரியில் பிரைமரி மெமரியை குறிக்கிறதுக்கான பிட். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். எனவே இப்போது இறுதி முடிவு மாயத்தில் உள்ள செய்முறைகள் மாய நினைவக முகவரியினை எழுதுங்க. அதாவது இந்த பக்கத்துல செய்முறைகள் இருக்கின்ற அந்த பொம்மன்ற இமோஜியை வச்சு பார்த்தேன். இப்ப அது எந்தெந்த பக்கத்துல இருக்கோ, எந்தெந்த பக்கத்துல எந்தெந்த பேச்சில் இருக்கோ அதுக்குரிய அட்ரஸ் கேட்காங்க. நல்லா பாருங்க சரியா. முதலாவது செய்முறைகள் எங்க இருக்குன்னா முதலாவது பக்கத்துல 15வது பேச்சில் இருக்கு. எல்லாரும் போட்டு பாருங்க. முதலாவது செய்முறைகள் எங்க இருக்கு? முதலாவது செய்முறைகள் எங்க இருக்கு? முதலாவது பக்கத்துல 15வது பேச்சில் இருக்கு. பக்கத்துக்காக எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்றாங்க? 5 பிட்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப இங்க போட்டு பாருங்களா, முதலாவது பக்கம் தானே. அப்போ 1 மட்டும் போட்டா காணும் தானே போட்டு போடுறதுல 5 பிட்ஸ் வந்து பக்கத்துக்காக யூஸ் பண்றாங்க. அப்ப கொடுக்குறத 0 0 0 0 1 இதுதான் அதுல பக்கமா இருக்கு சரியா. அடுத்தது அதுல பேச்சியை பார்ப்போம். எத்தனையாவது பேச்சில் இருக்கு? 15வது பேச்சில் இருக்கு. அப்ப அதுல பேச்சு நம்பர் எப்படி வரப்போகுதுன்னா 1 1 1 வரப்போகுது. இப்ப இந்த அடிக்கிற பக்க இலக்கத்தையும் இந்த அடிக்கிற பேச்சு இலக்கத்தையும் சேர்த்து எழுதினோம்னா அதுதான் நமக்கு வெர்ச்சுவல் மெமரி முகவரியா வரப்போகுது. முதலாவது செய்யுறன்ற வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கம் இல்லாட்டி சட்ட நம்பர் அதால இங்க பக்கத்தை போடுறேன். 0 1 1 1 1 1 வரப்போகுது. இதுதான் முதலாவது செய்யுறதுக்குரிய வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ். விளங்கிட்டா? இப்ப ரெண்டாவது செய்முறைகளுக்கு பார்ப்போம். ரெண்டாவது செய்முறைகள் எத்தனையாவது பக்கத்துல இருக்கு? 31வது பக்கத்துல. அப்படித்தானே 31வது பக்கம் பண்ணா 5 பிட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் பக்கத்துக்காகவும் 5 பிட்ஸ் தான் இருக்கு. 1 1 1 1 1 இது வந்து முதலாவது ரெண்டாவது செய்முறைகளுக்குரிய பக்கத்துக்குரிய அட்ரஸ். எத்தனையாவது பயிற்சியில் இருக்கு? ரெண்டாவது பயிற்சி. சட்டகத்துக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்றாங்க? 4 பிட்ஸ். அப்ப அந்த 2 என்ற நம்பரை ஒழுங்கா கொடுக்கணும் சரியா. இப்ப இது ரெண்டையும் சேர்த்தலினோம்னா நமக்கு கிடைக்க போறதுதான் ரெண்டாவது செய்முறைன்ற வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ். ரெண்டாவது செய்முறைன்ற வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் எப்படி வர போகுதுன்னா 1 1 1 1 1 0 0 1 0 சரியா. இதுதான் ரெண்டாவது செய்முறைக்குரிய வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ். இப்ப அடுத்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 செய்முறைகளும் பௌதீக நினைவகத்துக்கு வரக்குள்ள எந்த அட்ரஸுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்தை தான் இது வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா அந்த பேஜ் டேபிள யூஸ் பண்ணணும் சரியா. இப்ப அதை சொல்லி காட்டணும். அதுக்கு முதல் சரியா பாவம் என்ன சொல்லிருக்காங்க? முதலாவது பக்கத்துல இருக்கு. அப்படித்தான் முதலாவது செய்யுங்க. முதலாவது பக்கத்துல இருக்கு. இங்க பக்க அட்டவணையை பாருங்க. எல்லாரும் பக்க அட்டவணையை பாருங்க. அப்போ முதலாவது பக்க எண்ணுக்கு என்ன சட்ட எண் இருக்கு? 10 10 என்ற சட்ட எண் தான் இருக்கு முதலாவது பக்க எண்ணுக்கு. அதுக்கு உண்டு இல்லை பிட்டில 1 இருக்கா 0 இருக்கா? 1 இருக்கு. 1 இருக்கா என்ன இருக்கும்? இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான தரவு இருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்ப ரம்முக்கு அந்த தரவு வந்து தாராளமா போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்த ஃபெச் என்ற செயற்பாடு நடக்க தேவையில்லை. 0 இருந்தா தான் ஃபெச் என்ற செயற்பாடு நடந்து அது திரும்ப உண்டா மாறும். ஏன்னா ஃபெச் என்ற செயற்பாடு நடந்ததுக்கு பிறகுதான் அந்த பக்கத்துக்குரிய தரவு அந்த ஃப்ரேம்ல இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரியும். இப்ப திரும்ப வாங்க. எந்த பக்கத்துல இருக்கு? முதலாவது பக்கத்துல இருக்கு. முதலாவது பக்கத்துக்கு என்ன சட்டம் தந்திருக்காங்க? 10 10 என்ற சட்டம் தந்திருக்காங்க. உண்டு இல்லை பிட்டில 1 தானே இருக்கு. அப்ப தாராளமா இந்த செய்நிரல் வந்து நமக்கு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப அதுக்குரிய வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் நமக்கு கிடைச்சிட்டு, வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் மூலமா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிட்டு. இப்ப
நமக்கு முன்னுக்கு இருக்கிற பக்கத்துக்கு பதிலா என்ன சட்டகம் வரும்னு தெரிஞ்சிட்டா அழகா பிரைமரி மெமரி கூடிய அட்ரஸ் எழுதி போயிடலாம். அதுக்காக இந்த பேஜ் டேபிள் தந்திருக்காங்க. முதலாவது பக்கத்துல செய்முறை எழுதிக்கு அதுக்குரிய சட்டகம் வந்து 10 இங்க பாருங்க, போட்ட பாருங்க. இந்த இருக்கிறானே அதுக்குரிய அட்ரஸ் இல்லையா? இந்த இருக்கிறானே அதுக்குரிய அட்ரஸ் முதலாவது செய்முறைக்குரிய வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் இல்லையானே? இந்த அடிக்கிற துண்டு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ச்சுவல் மெமரிக்குரிய பக்கம். வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ்ல இருந்து பிரைமரி மெமரி அட்ரஸுக்கு கொண்டு மாறக்குள்ள எப்பவுமே இந்த பேச்சு மாறாது. சரியா? அங்க என்ன பேஜில் இருக்கோ அதே பேஜில் இங்க வந்து முந்திட்டு இந்த இடத்த இந்த பக்கத்துக்கு பதிலாக ஒரு சட்டகம் மாறப்போகுது. அந்த சட்டகம் என்னன்னு தெரியறதுக்காக நமக்கு பேஜ் டேபிள் தந்திருக்காங்க. இப்ப முதலாவது என்ன பக்கம் அந்த பேஜ் டேபிள்ல பார்த்தோம், அதுக்குரிய சட்டகத்தையும் பார்த்தோம். உண்டு இல்லை பிட்ஸ்ல ஒன்றண்டு இருக்கி, அப்ப தாராளமா இதை மாத்தி எழுதலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உண்டு இல்லை பிட்ஸ்ல 0 வண்டி இருந்தா தான் ரம்முக்கு அதை பத்தி தெரியாது, அந்த இடத்த அதால போக முடியாது. பெச்சென்ற செயற்பாடு நடந்து அந்த 0 ஒன்றா மாறும். இப்ப இது மாறுது தானே? இந்த பக்கத்துக்கு பதிலா என்ன சட்டகம் அந்த இடத்த இருக்குன்னா 10 என்ற சட்டகம் இருக்கு. 10 என்ற சட்டகத்தோட இந்த இடப்பெயர்ச்சி வரப்போகுது. ஏன்னா இடப்பெயர்ச்சி ஏற்கனவே இந்த இடப்பெயர்ச்சியா இருக்கு, அந்த இடப்பெயர்ச்சி இங்க வரும். இது ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா அதான் நம்மளோட பிரைமரி மெமரி அட்ரஸ். 10 10 1 1 1 1 வரப்போகுது. இப்ப அடுத்ததுக்கு பார்ப்போம். இந்த அறிக்கை நம்மளோட 31வது பக்கத்துல இருக்கிற 2வது செய்நிரல் வந்து இந்த அறிக்கை. செய்நிரலுக்குரிய வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் வந்து இந்த அறிக்கை. இதுக்கு இப்ப நம்ம என்ன எழுத போறோம்னா பிரைமரி மெமரி அட்ரஸ் எழுத போறோம். இப்ப இந்த இடத்துல என்னண்டாப்பா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அழகா பாருங்க, என்ன இருக்கு இந்த அறிக்கை பக்கம். இந்த பக்கத்துக்கு பதிலா உண்மையிலேயே ஏதோ ஒரு சட்டகம் கொண்டு வரப்போகுது. அந்த சட்டத்தை கண்டுபிடிச்சோம்னா வேலை முடியும். இந்த அறிக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே வரப்போகுது. இப்போ இந்த சட்டகம் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு தந்த விஷயம் தான் பேஜ் டேபிள். பேஜ் டேபிள் அப்படியே தானே இருக்கு, அதில் ஃபில் இந்த பிளாக்ஸ் மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அழகாக பேஜ் டேபிளில் பார்ப்போம். 31வது பக்கத்துக்கு இந்த சட்டகம் இருக்க போகுது. இந்த பக்க இதை எடுத்துட்டு அந்த சட்டக நம்பரை போட்டோம்னா தெரியும். இப்போ இந்த சட்டக நம்பர் டெசிமல்ல ஏக்குமா இருந்தா அதை நம்ம சட்டக பிட்ஸை கணக்கெடுக்கிறதன் மூலமா பைனரிக்கு மாற்றணும். சரியா? சட்டக பிட்ஸ் வந்து இப்போ 5 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்கு, 1 1 1 4 பிட்ஸ்ல எல்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம முன்னுக்கு ஒரு 0 0 சேர்த்து எழுத வேண்டியது. சட்டக பிட்ஸ் 5 எடுத்துருந்தா இந்த இடத்துல சட்டக பிட்ஸ் 4, அவங்க அந்த பைனரியில 4 தான் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுவே இந்த இடத்த நார்மலா டெசிமல் ஆയിരിக்க மாட்டா, பக்கத்துல நம்பரை சொல்லியிருக்கிற மாதிரி டெசிமல் ஆയിരിக்க மாட்டா, நம்ம தான் மாற்ற போறோம் பைனரிக்கு. அப்ப சட்டக பிட்ஸை கணக்கெடுத்து தான் மாற்றணும். சட்டக பிட்ஸ் எத்தனை இருக்கு, நமக்கு வரப்போற நம்பர் எப்படி வரப்போகுது, முன்னுக்கு 0 போடணுமா போட தேவையாங்கலாம் பார்க்கணும். சரியா? இந்த இடத்த பைனரியில இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 31வது பக்கத்துக்கு என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா 11 0 1. அப்ப அப்படி எழுதிவிடுவோம் 11 0 1. அதோட என்ன வரப்போகுதுன்னா இந்த இருக்கிற பயிற்சி வரப்போகுது 0 0 1 0. இதுதான் இந்த வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் பிரைமரி மெமரி அட்ரஸ் மாறக்கூட கிடைக்க போற வேணும். இவ்வளவுதான் அந்த கேள்வி. அதோட அந்த கேள்வி முடியுது. இதுல அடுத்த ஸ்டெப் தாண்டாம அந்த பயிற்சியை வச்சு கண்டுபிடிங்க. நான் என்ன பண்றேன், பயிற்சியை முன்னுக்கு போட்டுட்டேன். மேபி இந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ள அந்த துண்டை மட்டும் க்ராப் பண்ணி இதுக்கு பின்னுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துனா அந்த கணக்கு எடுக்க இருக்கும். இப்போ நான் அப்படி தனியாக கழிச்சிட்டிங்கன்னா நினைக்கிறேன். சரியா? சரி, டியூப்ல இருக்கிற 9வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 64 KB உடைய ஒரு செய்நிரல் 64 KB பௌதிக நினைவகத்தில் இயங்க விடப்படுகின்றது. அந்நினைவகத்தில் உள்ள சட்டகங்களின் அளவு 8 KB ஆகும். அதாவது சொல்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்வோம். 60 நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டா 64 KB ஆகும். சரியா? ப்ரொசஸ்ல கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாலும் அதே 64 KB ஆகும். அடுத்தது ஒரு சட்டக அளவு எத்தனைன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8 KB சொல்லியிருக்காங்க. 8 KB சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப மேல என்ன சொல்றாங்க? பௌதீக நினைவகத்தில் உருவாக்கக்கூடிய சட்டகங்களின் எண்ணிக்கை யாரு? பௌதீக நினைவகத்துல எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்னு எடுக்காங்க. இப்போதைக்கு இங்க இருக்கிற டீட்டெயிலை வச்சுலாம் நம்ம ஈக்குவேஷன் மெத்தடுக்கு தான் போகணும். ஈக்குவேஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் எழுதணும், அடுத்ததுல பிரதியிடணும். 3வது விடையில நீங்க லாஸ்ட் வரைக்கும் சுருக்கி கொடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கு பிறகு அதை பிரதியிடணும், அதுக்கு பிறகு கடைசியா தான் சுருக்கி விட கொடுக்கணும். சரியா? நீங்க அதுக்கு கீழே எத்தனை ஸ்டெப் சுருக்க எடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல ஃபைனல் பண்ணி விடைய கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் இந்த இடத்த அப்படியெல்லாம் எழுதல, நோம்புல எழுதுறேன். முதலாவது பாருங்க,
எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம் என்று கேட்டிருக்காங்க. சட்டக எண்ணிக்கை என்று 64 KB ரம்மா, அதாவது மொத்த பௌதீக நினைவக கொள்ளளவின் கீழ் ஒரு சட்டக அளவு பிரிச்சா எத்தனை சட்டக எண்ணிக்கையை உருவாக்கலாம். இதெல்லாம் ஆக ஸ்டார்டிங்லேயே சொல்லி தந்த விஷயம். 8 KB. இங்க ரெண்டுமே கேபியில் இருக்கிறதால எந்த ஒரு அழகு மாற்றமும் செய்யறதில்ல, அப்படியே விட்டுவிடலாம். 8 சட்டகங்கள் உருவாகக்கூடும். கடைசியில சட்டகங்கள் வந்து ஃபுல்லா ஃபைனலா ஆன்சர் பண்ணுங்களா இதுக்கு சும்மா எழுதி விட. சரியா? இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 13 பிட்ஸ்களை உடைய பெயர்ச்சி முகவரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பக்க எண் 0 உள்ள பெயர்ச்சி 0 ஆரம்பித்தால் அப்பக்கத்தின் இடப்பெயர்ச்சி முகவரியின் வீச்சினை தருகிறது. ஒரு கொஞ்சம் எழுதுங்களா? என்னன்னா இடப்பெயர்ச்சியில வீச்சை கட்டிக்காங்க. கொஞ்ச நேரத்துல வசனத்தை மாத்தி போட்டு என்ன கொடுத்துருக்காங்க. சரி வாங்கம்மா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0வது பக்கத்துல முதலாவது பேச்சு 0 ஆரம்பிக்கலாம். அப்ப பேச்சுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ்கள் எண்ணிக்கை சொல்லிக்காங்க 13 பிட்ஸ் சொல்லிக்காங்க. இப்ப பேச்சில வீச்சை கேட்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை பேச்சுகளை உருவாக்கலாம்னு கண்டுபிடிப்போம். பேச்சு பிட்ஸ் எத்தனைன்னு சொல்லிக்காங்க? 13 பிட்ஸ் சொல்லிக்காங்க. அப்ப இப்ப நம்ம எத்தனை பேஜ், இப்படி பேஜில பிட்ஸா இருந்தாலும் சரி, சட்டகத்துல பிட்ஸா இருந்தாலும் சரி, பக்கத்துல பிட்ஸா இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து 2 நடுக்குல நம்ம பிரதிகிற டைம்ல நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அதுல எத்தனையும் உருவாக்கலாம் கிடைக்க போகுது. இதே பௌதீக முகவரியிட பிட்ஸா இருந்தாலும் சரி, மாய நினைவகத்துல பிட்ஸா இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து 2 நடுக்குல கொண்டு வந்து பிரதிகிறோம்னா அங்க கிடைக்க போறது வந்து அந்த நினைவகத்துல கெப்பாசிட்டி. நினைவகத்துல பிட்ஸை கொண்டு வந்து 2 நடுக்குல போடுறோம்னா அங்க கிடைக்க போறது வந்து அந்த நினைவகங்களுக்குரிய கெப்பாசிட்டி. இதுவே சட்டகம், பேர்ச்சி, பக்கம் இதுகளுக்குரிய பிட்ஸை கொண்டு வந்து 2 நடுக்குல போடுறோம்னா அங்க கிடைக்க போறது வந்து அதுல எத்தனையும் உருவாக்கி கொள்ளலாம் என்றெல்லாம் கிடைக்க போகுது. சரியா? இதுல நேம் குழப்பிட்டு இருக்கு. இப்ப 13 பிட்ஸ் யூஸ் பண்றாங்களா? 2 13 பேர்ச்சிகளை நம்மளால உருவாக்க முடியும். பேர்ச்சிகளை நம்மளால உருவாக்க முடியும். இப்ப பேர்ச்சி வீச்சை கேட்டிருக்காங்க. 0 தொடங்குதான் பேர்ச்சி. அப்ப 0 இருந்து 2 13 1 ஏன் இந்த இடத்துல 2 13 1 போடுறோம்னா 2 13 பேர்ச்சிகளை உருவாக்கலாம். நம்ம நார்மலா கவுண்டிங் நம்பர்ஸ் படி 1ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 2 13 வரைக்கும் 2 13 என்ற எண்ணிக்கை வரும். ஆனா 0ல இருந்து கவுண்ட் பண்றதால 2 13 1 அந்த நம்பர் 2 13 என்னக்குள்ள 11 2000 4000 8196 வரப்போகுது. இந்த எண் வந்து மேபி 8195 அடிக்கலாம். சரி, கால்குலேட் பண்ணி பார்க்கல, மேபி இருக்கலாம். அப்ப 0ல இருந்து அது வரைக்கும் தான் வரும். கவுண்டிங் நம்பர்ஸ் படி நம்ம 0 கணக்கெடுக்கிறதால 0ல இருந்து வரும். இதுவே ஏதாவது ஒரு இடத்தை சொல்ல மாட்டாங்க, ஆனா சொல்லியிருந்தாங்கன்னா 1ல இருந்து அந்த பேச்சுகள் தொடங்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 1ல இருந்து 2 13 தான் போடணும். 0ல இருந்து தொடங்குதுன்ற பட்சத்துல தான் 2 13 வழக்கமாகவே 0 தான் வரும். சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இச்செய்திரலானது மெய்நிகர் முகவரி 2650 உள்ள முகவரிக்கு பிரவேசிக்க வேண்டியுள்ளதென கொள்ளும். அது எந்த பௌதீக முகவரிக்கு உருமாறும்? பின்வரும் பக்க அட்டவணையை பயன்படுத்துகிறது. சரி, இதுக்குதான் இப்ப இந்த 2 13 கண்டுதான். என்ன விஷயம்னா இந்த இடத்த அவங்க இந்த பக்கத்துல இருக்கிறது இந்த சட்டகத்துக்கு போகுதுன்னு சொல்லல, இந்த சட்டகத்துக்கு போக வேண்டிய பக்கத்துல இருக்கிற அட்ரஸை தாங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா நேரடியா பேச்சியை தராங்க. இது ஒரு டைப்பான கேள்வி. வேற வேற டைப்பான கேள்விகள் இருக்கு. வேற வேற டைப்பான கேள்வி பார்க்கணும், அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்த நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பேச்சு ஒன்று வந்திருக்காங்க, அந்த பேச்சியில் இருக்கிற செயல் வந்து போகணும். உண்மையிலேயே அந்த பேச்சியில் இருக்கிற செயல் தான் போகணும். இந்த இடத்துல நமக்கு 2 வேலை இருக்கு. முதலாவது இந்த 2 13 என்ன நீங்கள் சைக்கிள் எடுத்து சரியா விளங்க 2 13 என்ற பட்சத்துல அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு சொல்லுங்க. 2
8192 8192 வரைக்கும் என்னது அந்த 213 சொல்ல போகுது. அப்ப இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்கத்துல இத்தனை பயிற்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பயிற்சின்றது என்ன, ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கிறது நம்ம நோ நேம் பிட்ஸ் அதுக்கு பேர் இல்லை, அதில் நோ நேம் பிட்ஸ் சொல்லுவோம். பயிற்சிக்குள்ள இருக்கிறது தான் உண்மையிலே பக்கத்துக்குள்ள இருக்கிறது தான் உண்மையிலே இடப்பெயர்ச்சிகள்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பக்கத்துக்குள்ள 8192 என்னது பயிற்சிகள் இருக்கலாம். 8192 பயிற்சிகள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த 13 பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்னத்தை கணிக்கலாம்னு கேட்டோம்னா பக்க அளவையும் கணிக்கலாம், சட்ட அளவையும் கணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, ஆனால் கணிச்சிக்கலாம். 2 போட போகிறேன். இது பைட் வாரியாக மோடிடத்தக்க கணினின்னா பைட் என்று போட போகிறேன். பிட் வாரியாக பிட் என்று போட போகிறேன். போட்டேன்னா சுருக்கி எடுத்தேன்னா வார விடலாம். என்னவா இருக்குமென்னு கேட்டீங்கன்னா இதுவாக இருக்கு. எதுவாக இருக்கும், ஒரு பக்கத்து அளவு இல்லாட்டி சட்ட அளவாக இருக்கு. 23 8 கேவி வந்து 8 கேவி வந்து ஒரு சட்ட அளவு வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ள இத்தனை பேஜ் இருக்காங்க. இப்போ அவங்க சொல்றது எத்தனையாவது பேஜ் 26,000. அந்த பேஜ் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 26,151 150 வந்துட்டாங்க. இப்ப என்ன விஷயம்னா நல்லா கவனிங்களா, ஒரு பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது. ஒரு பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது. அப்ப அடுத்த பக்கத்துக்குள்ள இன்னொரு 8192 இருக்க போகுது. அடுத்த பக்கத்துக்குள்ள இன்னொரு 8192 இருக்க போகுது. இப்ப முதலாவது 8192 இருக்குதானே, அடுத்த 8192 கூட்டி நம்ம என்ன வரப்போகுது, 16,000 எத்தனையோ வரப்போகுது. சரியா, அடுத்த 8192 கூட்டி நம்மண்டா 24,000 எத்தனையோ வரப்போகுது. இந்த 26,150வது பயிற்சி எங்க வரப்போகுதுண்டா, இங்க வரும். இந்த 26,150வது பயிற்சி எங்க வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையாவது பக்கத்துக்குள்ள வரும், 4வது பக்கத்துக்குள்ள வரும், 3ஆம் நம்பர் பக்கத்துக்குள்ள வரும். அப்படி இன்னொரு பக்கத்துக்குள்ள இந்த 8192 பயிற்சிகள் என்றா என்ன அர்த்தம் என்றா, ஒரு பக்கத்துக்குள்ள 8192 பயிற்சிகள் இருக்குன்னா சரியா. ஏன்னா ஒரு பக்க அளவை இல்லாட்டி சட்ட அளவை தான் நம்ம ஒரு பைட்டால பிரிச்சு இந்த பயிற்சியை எடுக்க போறோம். அப்ப ஒரு பக்கத்துக்குள்ள 8192 பயிற்சி இருக்கா. இப்ப 26,150 என்ற ஒரு பயிற்சியில இருக்கிற ஒரு விஷயம் தான் சட்டத்துக்கு போகுது. இப்ப முதலாவது பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது, 2வது பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது, 3வது பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது, 4வது பக்கத்துக்குள்ள 8192 இருக்க போகுது. இப்படியே போனா எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கத்துக்குள்ளேயும் 8192 பயிற்சிகள் இருக்க போகுது. முதலாவது பயிற்சியால் 0ல இருந்து தொடங்குது. அதாவது 0வது பக்கத்துல இருக்கிறது தான் 0வது பயிற்சி. அப்படியே நம்பர் கண்டினியூ ஆகிட்டு போகுது. அப்ப இந்த இடத்த முதல் 8192 போயிடும். அடுத்த 8192 சேர்த்தோம்னா 16,000 வரப்போகுது. அதுக்கடுத்த 8192 சேர்த்தோம்னா 24,000 வரப்போகுது. இப்ப அடுத்தது இது வரப்போறது அதாவது 32,000 என்று வரப்போகுது. அப்ப 24,000 எத்தனையத்துல இருந்து 32,000 வரைக்கும் எத்தனையாவது பக்கத்துக்குள்ள வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 4வது பக்கத்துக்குள்ள வரப்போகுது. சரியா, 4வது பக்கத்துக்குள்ள வரப்போகுது. அதாவது பக்க எண் அதுல என்னவா இருக்குமெண்டா 3ஆம் பக்கமா இருக்கு. இது விளங்கிட்டா, 0வது பக்கத்துக்குள்ள முதலாவது 8192 பயிற்சி வந்துடும். முதலாவது பக்கத்துக்குள்ள 8192 இருந்து 16,000 சம்திங் வரப்போகுது. 2வது பக்கத்துக்குள்ள அதாவது 2ஆம் நம்பர் பக்கத்துக்குள்ள என்ன வரப்போகுதுன்னா 16,000 எத்தனையோல இருந்து 24,000 எத்தனையோ வரப்போகுது. 3வது பக்கத்துக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நமக்கு தேவையான இந்த 26,000 என்ற நம்பர் வரப்போகுது. இது எப்படி கண்டுபிடிச்சா அது 24,000 இருந்து 32,000 வரப்போகுது. இந்த 26,000 அது 2 முள்ளா நெருக்கி. அப்ப 3ஆம் பக்கம் அதாவது 4வது பக்கத்துல அந்த நம்பர் வந்து 3வது பக்கம் இருக்கு, 3ஆம் பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல தான் இந்த தகவல் இருக்கு. இது இப்ப பௌதிக நினைவுக்கு வரப்போலாம். என்ன அட்ரஸ்ல வரப்போகுது கேட்க. சரியா, பாப்போம். 3வது பக்க எண்ணுக்கு என்ன சட்ட எண் இருக்கு, 1 1 0 இருக்கு. அப்படித்தானே
மூணாம் பக்கத்துக்கு என்ன சட்ட எண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 என்ற சட்ட எண் இருக்கிறது. அப்ப மூணாம் பக்கத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்ப நம்மளோட அட்ரஸ்ல முதலாவது துண்டு எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டமா தான் வரப்போகுது. சட்டம் இல்லாட்டி பக்கம் தான் நம்மளோட அட்ரஸ்ல எப்பயுமே முன்னுக்கு வரும், பின்னுக்கு வர்றது பேச்சுகளா. இப்ப சட்டத்துக்காக எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? 8 KB என்ற பட்சத்துல சட்டம் 8 சட்டங்க. அப்ப 3 சட்ட பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது 2 நடுக்கு எத்தனை சட்டங்கள் இருக்கோ அதை 2 நடுக்குக்கு மாத்தினோம்னா அதுல அடுக்குல வரப்போற அந்த பிட்ற கவுண்ட் இருக்குதான், அந்த கவுண்ட் தான் அதுக்காக யூஸ் பண்ண பிட்ஸா இருக்கு. அதுலதான் அந்த நம்ம அட்ரஸ் எழுதுக்குள்ள நம்பரை கொடுப்போம். இப்ப உண்மையிலே 3 பிட்ல, அதாவது 3 நம்பர்ல தான் நம்ம சட்ட அட்ரஸை கொடுக்கணும். இங்க அவங்க தந்ததுமே 3 நம்பர்ல இருக்கு. அப்ப நம்ம அட்ரஸ்ல ஸ்டார்டிங் இது எப்படி வரப்போகுதுன்னா 11 0 வரப்போகுது. மிச்சமா இருக்கிறத கண்டுபிடிக்கணும். முதலாவது சட்டம் வந்துட்டு அந்த அட்ரஸ்ல மிச்சமா என்ன வரப்போகுது? பேச்சுகள் தான் வரப்போகுது. பேச்சின நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை பிரிக்கணும். சரி, செக் பண்ணுறேன். என்னன்னா இப்ப நம்ம வரப்போற வர்ச்சுவல் மெமரியோட அட்ரஸ்ல முதல் 3மே இப்படிதான் வரப்போகுது. சட்டத்துக்குரிய செக்ஷன் வந்து இப்படிதான் வரப்போகுது. இந்த இடத்த அவங்க நமக்கு பக்க பிட்ஸை பத்தியோ இல்ல பக்கத்தை கண்டுபிடிக்கிறத பத்தியோ ஒரு இதுவுமே தரல. அப்ப இந்த இடத்த இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த 26,150 2ஆல பிரிக்கணும். பிரிச்சு ஒரு அட்ரஸ் இருந்தாங்க. அந்த அட்ரஸ்ல முதல் 3 துண்டு இதுவா இருக்குமா இருந்தா அந்த அட்ரஸ் சரி. இப்ப நம்ம சும்மா நோம்பலா பிரிச்சு பார்ப்போம். சரியா? 26,150 இதை 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்ச எத்தனை வரும்? 13,000. இதுதான் அந்த அட்ரஸ். இதுல இந்த 3ஐயும் செக் பண்ணி பாருங்க. நம்ம கண்டுபிடிச்ச சட்ட அட்ரஸ் தான் போகும். அந்த சட்ட அட்ரஸ்ல தான் மாறும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு தானே? இப்ப இந்த விடையை ஷுவர் பண்ணி கொள்ளலாம். இப்படி வர கேள்விகளுக்கு இப்படிதான் செய்யணும். நார்மலா வர கேள்விகளுக்கு இப்படி செய்யணும். அடுத்த கேள்வியை பார்க்கலாம்.